இங்க பாருமா, வள்ளி கீரை கொண்டு வந்திருக்கா. அதே கீரை வாங்குறதா என்னன்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். 2 கட்டு வாங்கவா? அக்கா, வாங்கி கொடுக்கறது பிரச்சனை இல்ல, இதெல்லாம் செய்யறதுதாக்கா சரியா இருக்கும். காயினா வெட்டி போட்டுறலாம், இதனா ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து இலை ஆயிடும். அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஐயே, அவ பேசுனா பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஒரு 2 கட்டு கொடு. இது ஒண்ணு இது 2 எடுத்துக்கிறேன். ஐயே, கீரை எங்கேயாச்சும் காசு இல்லையே? காசு இல்லைன்னா விடுமா, நான் வேணா 20 ரூபா எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன் காசை நீ வை. உங்க அண்ணனுக்கு தான் 2 பேர் இருக்காங்களே, அவங்கள காசு கொடுக்க சொல்றேன். இந்த வள்ளி, பசங்கள்கிட்ட போய் காசு வாங்கிக்க. உங்க அம்மா தான் சொன்னுச்சுன்னு சொல்லு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நேத்து பிள்ளைக்கு தண்ணி ஊத்துனாங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளு. இந்த வள்ளி, நேத்து பத்திரகாளி பிள்ளைக்கு தண்ணி ஊத்துனாங்களே, யார் யாரெல்லாம் வந்தா? அந்த ஒண்ணும் இல்லாதவளோட மக எனக்கு பேத்தியா? நீ வேற, யார் யார் தண்ணி ஊத்துறதுக்கு வந்தா? ஏம்மா, பாத்தியா எப்படி இருக்குதுன்னு? நம்ம 2 பேரும் அங்கே இருக்க வரைக்கும் அண்ணி வீட்டிலேருந்து ஒரு நாய் பேய் கூட வராது. ஆனால் இப்போ பாத்தியில நம்ம இல்லைனோனையும் அவங்கெல்லாம் வந்து தட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு எதிர்த்தாளத்தோடு இருக்காங்க பாரு. உன் மேலே அப்புறம் என்ன மட்டு மரியாதை இருக்கு? அதுதாண்டி, நான் இருந்தேன்னா சீர்வரிசை அது இதுன்னு கேட்பேன்னு சொல்லி நான் இல்லாத நேரமா வாங்க அப்படின்னு இருக்கா. அதுவும் இல்லாமல் நான் இருக்கும்போது அவங்க அண்ணங்காரனோட சண்டை வம்பு அப்படி இப்படின்னு வா. இப்போ எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. எல்லாம் வேணும்னு தாண்டி பண்ணியிருக்காங்க. சரி வள்ளி, வேற எதுவும் நடந்துச்சா? காசு பணம் எதுவும் கொடுத்தாங்களா? ஏம்மா, இதை சும்மா விடக்கூடாதுமா. நீ ஏதாவது பூந்து பண்ணியே ஆகணும். ஏண்டி, வாத்த கறியே அம்பிட்டு லேசாலா நீ நினைக்காத. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, வா வீட்டுக்குள்ள. ஏண்டி, இப்ப நான் போக வேண்டிய வீடு இது இல்லடி, நான் போக வேண்டிய வீடு அது. அங்க போய் இன்னைக்கு நடக்குது பாரு கச்சேரி. என்னென்ன நான் ஆட்டி வைக்க போறேன், எப்படியெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கறக்க போறேன்னு மட்டும் பாரு. சரிம்மா. ஆனா அன்னிக்கறிய சும்மா லேசா நினைச்சுக்காத. பணக்கார அண்ணன், உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கறந்து வாங்குற வழிய பாரு. அத்தை வந்துடுறோம் அத்தை. சரிங்க அத்தை. வைங்க வைங்க. ஐயே, இந்த பச்சைக்கிளி நம்மளெல்லாம் ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவ எங்கிட்டு போனானே தெரியலையே. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு. சந்தோஷ் அப்பா எங்கப்பா? உங்க அம்மா அந்த ரூம்ல எதுவும் இருக்காளா என்ன? இல்லப்பா, நான் எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன், அம்மா எங்கேயுமே காணோம். எங்கிட்டு தான் போனா? போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, மண்டே வெடிக்குது. இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் எனக்கு தெரியாம இப்ப 20,000 கொடுக்குறியா? இனிமே நீ கொடுப்ப, நீ கொடுத்தாலும் அவ வாங்க மாட்டாயா? உனக்கு இருக்குது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை 4 போடு போடுற, அப்பதான் நீ அடங்குவ. உங்க அம்மாயும் தாத்தாவும் வேற மாறி மாறி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க இன்னும் வரலையான்னு. இவ பாட்டுக்கு எங்கிட்டு போனானே தெரியலையே. இருங்கப்பா, ஒரு 5 நிமிஷம் பாப்போம். இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காங்களான்னு கடைவீதிக்கு எதுவும் நான் போய் பாத்துட்டு வரேன். ஏதோ வேணும்னா நம்ம கிட்ட சொல்லணும், எங்கிட்ட போறானே தெரியலையே. அப்பா, அதான் அம்மாவே வந்துட்டாங்க. எங்க பச்சைக்கிளி போவ? நானும் உன்னை தேடி தேடி அழுத்து போச்சு போ. என்ன எதுக்கு நீங்க தேடுனீங்க? உங்க அம்மா உங்க அப்பாவும் உனக்கு போனே அடிச்சுட்டே இருந்தாங்களாமா. நீ போனே எடுக்கலையா? திருவிழாக்கு வர சொன்னா கிளம்பிட்டீங்களா இல்லையா? கிளம்பிட்டீங்களா 100 வாட்டி அடிச்சுட்டாங்க. நானும் உனக்கு மாத்தி மாத்தி போன் அடிக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எங்க போன? முதல்ல எங்கயோ போனேன், சொல்லுங்க. எங்க போனியோ அதுக்கான பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நொடநாட்டியம் பேசிக்கிட்டு இருக்காத. ஆமா, நேத்து ராத்திரி நீங்க மட்டும் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா இருந்தீங்க இல்லல்ல? என்னடா இது திடீர்னு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போனதை வச்சு இழுக்கிறாளே. ஐயோ, உன் கபட நடக்கத்தை என்கிட்டயே போடுறியா? நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியாம?
சரி சரி, சும்மா ஆரம்பிக்காத. அவங்க மறுபடியும் போன் அடிக்கிறதுக்குள்ள முதல்ல கிளம்புவோம். போ, எல்லாத்தையும் எடுத்து வை. ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன், வண்டியில தான் இருக்கு எல்லாம். சரி, வீடெல்லாம் பூட்டணும், வா கிளம்புவோம். நீங்க போங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. சந்தோஷ் வாப்பா. உன்னை நல்லவன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இவனும் சரியான விச கொடுக்காதான் இருந்திருக்கான். இது தெரியாம தான் இவனுக்கு பாலை பார்த்திருக்கேன். வாங்கம்மா. வாரேன் போ. என்ன இந்த அம்மா எப்பயும் இப்படி கோவப்பட்டு சிறுசிறுன்னு என்கிட்ட பேச மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே, எனக்கு எதுவும் சரியா படல. படுபாவி பயல்களா, அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாதான் அதை எனக்கு தெரியாம பண்றானுங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு எகத்தாலும் வீம்பு பிடிச்சவனுங்களா இருக்கானுங்க. இந்த ஆளுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே எங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு, அந்த இத்து போனவங்களுக்கு செய்யறதுனால என்ன நியாயம் இருக்குது? அதனாலதான் காசை புடிங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு இந்த வாரம் திருவிழாவை எங்க அப்பா அம்மா வீட்டுல சிறப்பா கொண்டாடுறேன். அங்க போய் நீ காசு கொடுக்குற மவனை இரு, உனக்கு இருக்குது திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கச்சேரி. இவங்க போற போக்க பார்த்தா எதுவும் எனக்கு சரியா படல. சீக்கிரம் என் சொந்தத்திலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இந்த சந்தோஷத்துக்கு கட்டி வச்சிடணும். இல்லையா அவங்க அத்தை பிள்ளையே இழுத்துக்கிட்டு கூட வந்துருவான். அப்படிப்பட்ட நய வஞ்சகனா இருக்கானே, முதல்ல இதுக்கான வேலையை பார்க்கணும். அம்மா வாங்கம்மா, லேட் ஆயிடுச்சுல. ஏமா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நேத்து தாமா அண்ணன் வந்துருச்சு. இனிமே என் அண்ணன் தங்கச்சி பாசம் சொந்தம் நீடிக்கும் நினைச்சேன். அதுக்குள்ள இன்னைக்கு அண்ணி வந்து என்ன பேச்சு பேசிட்டு போகுது பாத்தியம்மா. அவ கிடக்குறம்மா கிணச்சிருக்கி, அவளுக்கு என்ன தெரியும் தொப்புள் கொடி வரும்னா? இல்லம்மா, எனக்கு ஆசை இருக்காதா? இத்தனை நாளையில ஒரு நாளாவது அண்ணி இதை கொடுங்க அண்ணி இதை கொடுங்கன்னு என்னைக்காவது வீட்டுக்கு வந்து நின்றுப்பேனா? நான் வீட்டை விட்டு வந்தபடியே இருக்கட்டும்னு தானே இருக்கேன். என் மாமியார் அந்த பேச்சு பேசும். உன் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கு, உன் அம்மா காசு இல்லாம இருக்காங்க, போய் வாங்கிட்டு வா அதை வாங்க இதை வாங்கணும். ஒரு நாளாவது அங்க வந்து நின்றுப்பேனா? என்னமோ நான் காசு பணத்துக்கு அலையிற மாதிரி அந்த பேச்சு பேசிட்டு போகுது. எம்மாடி, அவெல்லாம் இப்ப காசை பார்த்தவ, அதனாலதான் காசுன்னு பணப்பையை பிடிச்சி அலையிறா. அவ பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, சரியா? இல்லம்மா, 4 பேர் பார்க்க அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க. ஏற்கனவே என் புருஷனை பேசுற பேச்சே என்னால கேட்க முடியல, இப்ப இது வேற. விடுமா, உன் அன்னிக்காரியோட ஆட்டத்தை நான் அடக்கிறேன். நீ விடுமா, எல்லாம் என் தலையெழுத்துப்படி ஆகட்டும். இல்லம்மா, அவ ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கா. என்னமோ நான் அந்த வீட்டு பக்கம் போனோம்னா வேணும்னு கதவை சாத்திவிட்டு அங்க இருக்கிறதும், வேணும்னே பையன்கிட்ட நான் இல்லைன்னு சொல்றதும், என்ன அது என்னமோ நான் வந்து என்னமோ அவன் வீட்டு சோத்துக்கும் தண்ணிக்கு உக்காந்துருவேன்னு அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவே அவங்க ஆத்தனும் அப்பாவும் வாரேன்னா அப்படியே கறி எடுக்கிறது என்ன, கோழி அடிக்கிறது என்ன பார்க்கணுமே. 10 ஊருக்கு மணக்கு குழம்பு வச்சா. ஆனா நம்ம போனோம்னா நான் எங்க சோறாக்குனேன், பழைய சோறு தான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணுமுன்னா கஞ்சி எடுத்து கொடுக்குறேன் குடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவா. அவ அந்த அளவுக்கு இருக்கிறா. அவெல்லாம் கெட்டணத்தோட இருக்கும் போதே நல்லா இருக்கா. வா மனசுக்கு என்னடி அம்மா, நீ ராசாத்தி மாதிரி இருக்க போற பாரு. இல்லம்மா, நம்ம நல்ல மனசு வச்சு பட்டு என்ன பிரயோஜனம்? யாருக்காவது 10 காசு பிரயோஜனமா? அப்படி சொல்லாதம்மா. நல்லவங்களை கடவுள் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். அந்த நேரத்துல அவங்க நல்லவங்களா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நினப்பு தடுமாறி பணப்பையை பிடிச்சி ஆடுனுச்சுன்னு வச்சுக்க, கடவுளே பிடிச்சி காலை வாரி விட்டுருவான். உன் அன்னிக்காரி பையனை பெத்து வச்சிருக்கேன்னு அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. நீ எந்த இதை பத்தியும் கவலைப்படாத. நீ புள்ளைய பெத்தாலும் அது 100 பையனுக்கு சமம். இப்ப பாரு, நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தனால இப்படி உன் வீட்டுல வந்து நான் உட்காந்துருக்கேன். அதுவே உன் அண்ணன் வீட்டுல போய் நான் இப்படி ஒரு நாள் உட்கார முடியுமா? ஒரு நாள்னு ஒரு நிமிஷம் உட்காந்தா உன் அன்னிக்காரி மூஞ்ச இங்கிட்டு திருப்புறதும் வீட்டை பூட்டிட்டு ஓடுறதும் அப்படி பண்ணுவா. அதுவும் இல்லாம உங்க அண்ணனால ஒரு வார்த்தை கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியல. அப்படி இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்படாத. புள்ள உன் மேல அம்புட்டு பாசமா இருக்கா. நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால உன்னை நல்லபடியா வச்சுக்கணும், நல்லா படிக்கணும், அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்றான். எனக்கு பார்க்கும்போது கேட்கும் போதுமே அம்புட்டு ஆனந்தமா இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. யாரு உன்னை கைவிட்டாலும் உன் புள்ள உன்னை கைவிடாது. உன்னை நல்லா பார்த்துக்க போது பாரு. அவளுக்கு உசரம் தான் இந்த உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மாமியார் இந்த கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பேசாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு. ஆனா சொல்றது சொல்லிவிடலாம். ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், நான் பாட்டுக்கு அங்க வந்து உட்காந்துக்கிட்டேன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப பாரு, படிப்பை கெடுத்துக்கிட்டு ஓடுனா, இப்ப குழந்தையோட வீட்டுல வந்து வாழாம உட்காந்துக்கிட்டா அப்படின்னு வாழா வெட்டின்ற பேரு. போதாத குறைக்கு பெத்தவங்க உனக்கும் கஷ்டம், 4 இடத்துக்கு போனா எனக்கும் கஷ்டம், என் பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னு ஒரு கஷ்டம் அப்படின்னு இந்த காலத்து பொண்ணுங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குமா? எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு ஒரு குடும்பத்துல வாழ்க்கையை ஓட்டுறதா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி வீசணும்னா இப்ப கூட தூக்கி வீசிட்டு வந்துடலாம். ஆனா என்ன பண்றது, அந்த மனுஷனுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. இதெல்லாம் யோசிச்சுதாமா இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கைய. என் பிள்ளையோட கஷ்டம் இன்னைக்குதான் வாயை திறந்து சொல்லியிருக்கா. சரிம்மா, நீ உள்ள போ. உள்ள போய் பாப்பாவுக்கு ஜூஸ் எதுவும் போட்டு கொடு. சரிம்மா, நீ வா,
உனக்கும் வர காப்பி வச்சு தரேன். சரிம்மா நீ போ. ஏண்டி பச்சைக்கிளி, உன்னை நிம்மதியா வாழ விடுவேன்னு மட்டும் நினைக்காத. இன்னைக்கு அவனுக்கு போன போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறேன் பாரு. இங்க காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு நான் வேற அங்க காசு கொடுத்துட்டேன், நீயா போய் வாங்கிட்டு வந்துரு, நான் நல்லாவே மாதிரி நடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கியா? இருடா இரு, இப்ப போன போட்டு உன்னை கிளி கிளின்னு கிளிக்கிறேன். அப்பெல்லாம் வெளியே போறதுன்னா கலகலன்னு சிரிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படிதான் வெளியே போவோம். இந்த காலத்துல எல்லாம் வெளியே போறதுன்னா ஆளுக்கு போனை தூக்கி வச்சுக்கிட்டு போன்லயே தான் என்ன நம்ம பேசிக்கிட்டு வராங்க. இதுக்கு பேசாட்டுக்கு எதுக்கு வெளியே வரணும்? வீட்லயே உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கலாம். ஏம்மா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்? எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லம்மா. ஏம்மா 20,000 ஒரு சாதாரண விஷயம். 40,000 இருந்தாலும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன் அதை. ஏம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் மாப்பிள்ளை எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அதுவும் உங்க 2 பேத்துக்கும் செய்யறதுன்னா அவர் வாயே திறக்க மாட்டாருமா. அப்பா ஆசைப்பட்டுட்டாருல, போயிட்டு வந்துருவோம். அம்மா அப்புறம் நீ எதுவும் சமைக்காத, நான் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கடை சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா சரிம்மா, பக்கத்துல வந்துட்டு கூப்பிடுறேன். வைக்கிறேன். என்னங்க சொல்லுமா. என்னங்க இங்க பாருங்க. வண்டி ஓட்டும் போது அங்க பார்த்தேன்னு வச்சுக்க, வர வண்டி எங்க பார்த்து வரும்னு தெரியாது. சரி சரி, நீங்க அங்கேயே பாருங்க, நானே வந்து சொல்றேன் உங்ககிட்ட. என்னங்க எங்க அப்பா திருவிழா முடிஞ்சோடனே குற்றாலம் போயிட்டு வரலான்னு சொல்றாருங்க. போயிட்டு வந்துருவோமா? சரிம்மா, மாமா ஆசைப்பட்டார்ல, போயிட்டு வந்துருவோம். ஏங்க அது மட்டும் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் காசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனால குற்றாலத்துக்கு போற செலவு மொத்தத்தையும் நம்மளே எடுத்துக்கலாமா? சரிம்மா சரி. என்னங்க என்னங்க மறுபடியும் என்னம்மா? ஏங்க போற வழியில ஏதாவது நல்ல ஹோட்டல், பெரிய ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். சரிம்மா சரி, நான் நிறுத்துறேன், வாங்கிட்டு போலாம். ஏங்க பெரிய ஹோட்டலா நிறுத்துங்க. நிறுத்துறமா? அம்மா என்னப்பா சந்தோஷம்? இல்ல, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல. நீ ராசா, நீ சொல்றது நான் எதுக்குப்பா தப்பா நினைச்சுக்க போறேன், சொல்லு. இல்ல, உங்க வீட்டுக்கு. என்னது? இல்லம்மா, அம்மாய்க்கும் தாத்தாவுக்கும் செலவு பண்றதுன்னா நீ சந்தோஷப்படுற, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்ற. ஆனா அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஏமா செஞ்சா ஓட்டாண்டி ஆயிடுவோன்னு சொல்ற. இப்போ நம்ம ஓட்டாண்டி ஆக மாட்டோமாமா? ஐயோ, மாரியத்தா கோவப்பட்டுட்டாலே உணர்ச்சி வசப்பட்டு சிரிச்சிட்டேன். இங்க பாரு சந்தோஷ், இப்படி அதிக பிரசங்கத்தனமா பேசாத. படிக்க வச்சிருக்கோம், அதுக்கேத்த மாதிரி பேசு. அம்மா, அதுக்கேத்த விதமா பேசுறேன். அப்பா வீட்டுக்கு செய்யறதுன்னா அவ்வளோ கஷ்டப்படுற, அதுவே உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு செய்யறதுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் செய்யறதுக்கு பதிலா அதிகமா செய்யற. இங்க பாரு சந்தோஷ், நீ இந்த மாதிரி இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, வாய் மூடிக்கிட்டு இரு, சரியா? அதை இதெல்லாம் இப்படி அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட்டுறாத. நான் ஒன்னும் பேசல, போதுமா? இதுங்களெல்லாம் படிக்க வச்சதே பெரிய தப்பா போச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க. உங்க அப்பையோட இன்ன வரைக்கும் உன் குடும்பத்துக்கு செய்யாதுன்னு சொன்னதில்ல. ஆனா நீ முளைச்சு 3 இலை விடல இந்த வார்த்தை பேசுற. பாரு பச்சைக்கிளி, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், விடு. என்ன தெரியாம பேசுறான்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறான். சரி விடுமா, விடு. போகும்போது எதுக்கு பிள்ளைய திட்டிட்டு மூஞ்சி வாடி போச்சு பாரு. உங்க பையன்கிட்ட ஒழுங்கா சொல்லி வைங்க, எங்க அப்பா அம்மா வேற, உங்க அப்பா அம்மா வேற. சோ இன்னும் என் தங்கச்சி வீட்டுக்கு 20,000 ரூபாய் காசு கொடுத்தது இவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவா. படுபாவி பையன் போன் எடுக்கிறானு பாரு. அவன் எடுக்க மாட்டான், என் போன் நம்பரை பார்த்தோன்னே எடுக்க மாட்டான். அவன் பொண்டாட்டி கோடு கிழிச்சதான் தாண்ட மாட்டானே. சந்தோஷத்துக்கு தான் கூப்பிட்டு பேசணும். ஐயோ, அப்பா வேற இப்போ பார்த்து கூப்பிடுறாங்களே. இவனும் பாரு, போன் பண்றேன் எடுக்கிறானு பாரு. எல்லாம் வாக்கறி சொல்றதுதானே கேட்பானுங்க. ஒரு அல்ல அவசரம்னா கூட இவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி கூப்பிட முடியாது. யாருப்பா சந்தோஷ்? போன் எடுத்து பேசு, யாரோ கூப்பிடுறாங்கல்ல. இல்லப்பா, ராங் நம்பர். சரி விடு. அப்பா அப்பா. என்னப்பா? அப்பா அப்பா இதான் கூப்பிடுறாங்க. ஐயோ, அம்மா எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு யாரு இப்ப போன் பண்றது? ஐயோ, என்னடா இது, அம்மா நமக்கு கூப்பிடுது. யாருங்க? யார் கூப்பிடுறா? அது வந்து யாருன்னு கேட்டேன். எங்க அம்மா தான் கூப்பிடுது. ஐயோ, அந்த கிழவி வேற ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவன் பிள்ளைகிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்த விஷயத்தை தான் இவர்கிட்ட சொல்ல பாக்குதோ. ஐயோ, அந்த விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாரே. இப்ப என்ன பண்ண போறேன்? ஐயோ, இவர் ஃபோன் மட்டும் எடுத்துட கூடாது. போனை எடுத்தா அவ்வளவுதான், என் சோலி முடிஞ்சது.